தமிழக அரசு 44 கோடி மதிப்பீட்டில் வந்து இங்க மதுரை அருகே வந்து இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தை வந்து திறக்க போறாங்க இல்லையா? என்று கேட்கல. சரி, ஒரு ஜல்லிக்கட்டு அரங்கத்தை பத்தி திறக்க போறாங்க இல்லையா? அதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க? நாளைக்கு திறக்கிற ஜல்லிக்கட்டு அரங்கத்தை பத்தி. ஜல்லிக்கட்டு அரங்கம் பொறுத்த வரைக்கும் தமிழனுடைய பண்பாடு ஜல்லிக்கட்டுங்கிறது. அதனால வந்து ஏற்கனவே அவங்க தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தார், நம்முடைய முதல்வர் சொல்லியிருந்தார். அதை நிறைவேற்றும் வண்ணம் அன்றைக்கி அந்த அரங்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கத்தை திறக்க போகிறாங்க. அது நம்ம பாரம்பரியமான விளையாட்டு நம்ம ஜல்லிக்கட்டுக்கு உண்டான முக்கியமான ஒரு இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் நான் சொல்ல முடியும். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து எனக்கு கருத்து அளிச்சிருக்காரு. என்னன்னா அதிமுகவுக்கு எம்ஜிஆர்னா பாஜகவுக்கு மோடி தான் அப்படின்ட்டு இருக்காரு. இனிமே இந்தியாவில் வேற எந்த பிரதமருமே வரப்போறது இல்லை, மோடி மட்டும் தான் ஒரே பிரதமர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? மற்ற பிரதமர் இந்தியாவில் உருவாக்க முடியாதா மோடி? அதாவது வந்து சகோதரர் அண்ணாமலையினுடைய கருத்து வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்து, ஆணவத்தினுடைய இதுதான் நம்ம சொல்லலாம். ஏன்னா நாட்டினுடைய ஒரு பிரதமரையோ முதலமைச்சரையோ யார் தீர்மானிப்பாங்கன்னா ஜனநாயக மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க. இவர் தான் நிரந்தரம், அவர் தான் நிரந்தரம்னு சொல்லக்கூடிய இது யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அதை முடிவெடுக்க வேண்டியவர்கள் மக்கள். அதனால் அப்படி இவர் தான் கடைசி வரைக்கும் இருப்பார், மோடி தான் அவர் இருப்பார், இங்கே இவர் தான் இருப்பாருன்னு சொல்கிறது அது ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்து கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது. என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? அதிமுக சட்டம் என்ன மாதிரி நிலைப்பாடு சார்? நீங்கள் எத்தனை சீட் கேட்க போகிறீங்க? இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் தான் வந்து போட்டிடுவாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து அரசியல் தேர்தலை சந்திக்க போகிறீங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட போகிறீங்களா, இல்லை எத்தனை சீட் கேட்க போகிறீங்க? அடுத்தது அது இல்லாமல் நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் ஆர்வம் காட்ட போகிறீங்களா? அதை வந்து சொல்லுங்கள். அதாவது ஏற்கனவே எங்களுக்கு ஒரு லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி இருக்கிறாங்க. தலைவர் பொறுத்த வரைக்கும் அவர் போட்டி போடல, அவர் ராஜ்யசபா எம்பியாக தான் இருக்கிறார். இந்த தருணத்தில் பொறுத்த வரைக்கும், இயக்கத்தில் பொறுத்த வரைக்கும் யாரும் எங்களுக்கு 2 எம்பியும் தான் கணக்கு எங்களுக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது நம்ம எத்தனை சீட்டு கேட்க போகிறோங்கிறது இயக்கத்துடைய தலைமை தான் முடிவு பண்ணணும். ஏற்கனவே அவங்க திமுக பொறுத்த வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் அவங்க குழு அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் இயக்கத்திலையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் குழு அமைச்சிருக்கிறோம். அடுத்து நீ ஒரு 3 நாட்களில் வந்து பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்ம அப்போ வரும்போது கண்டிப்பாக பத்திரிகை நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தெரிவிக்கிறேங்க. நான் இல்லை போட்டியிடுறது வந்து நான் கட்சியுடைய தலைமை தான் முடிவு பண்ணணும். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நம்ம சொல்ல முடியாது. இப்போ திமுக மாநாடு நடந்திருக்கு. இப்போ வந்து தென் மாவட்டங்களும் வட மாநில மாவட்டங்களும் வந்து மிகப்பெரிய அளவில் பேரிடர் டைமில் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து அரசு நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் திமுக சார்பில் ஒரு பெரிய லெவலில் ஒன்றும் மக்களுக்கு நலத்திட்டங்கள் வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ வந்து பல 100 கோடி செலவு பண்ணி மாநாடு நடத்தியிருக்காங்க. இந்த பணத்தை அதுக்கு செலவு பண்ணி மக்களை பாதுகாத்திருக்கலாம், அவங்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்து வந்து சமூக வலைதளம்லாம் போகுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சென்னை மற்றும் அருகில் இருக்கிற மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் இந்த இயற்கை பேரிடர்னால கிட்டத்தட்ட 37,000 கோடி வந்து நமக்கு பாதிப்புங்கிறது அதிகாரிகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அது 37,000 கோடி. இந்த 37,000 கோடியில் பொறுத்த வரைக்கும் சில ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து நம்முடைய தமிழக அரசாங்கம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்டேருந்து ₹1 கூட வரலை. நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நம்ம பல பேட்டிகளை நானும் சொல்லியிருக்கிறேன். நான் 37,000 கோடி நம்முடைய தமிழக அரசாங்கம் கேட்டிருக்கு. ஆனால் அதில் 1 பைசா கூட அவங்க கொடுக்காம இருந்தாங்க. அதுதான் நாங்கள் குற்றம் சாட்டுறோம். நாங்கள் மெயினாக குற்றம் சாட்டுறோம். நீங்கள் சொல்கிற அந்த மாநாடு நடத்துறது அவங்க கட்சியோடைய இது. எந்த கட்சியாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும், பாஜக இருந்தாலுமே ஒரு கட்சியில் ஒரு மாநாடு நடத்துகிற ஒரு பொதுக்கூட்டம் நடத்த அவங்க விருப்பம். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த பாஜக இது குற்றம் சாட்டுற பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நடத்துகிற மாநாடுகள் பொறுத்த வரைக்கும் அதுவும் பல 100 கோடிகள் தான் அவங்க செலவு பண்ணி பண்ணுறாங்க. அவங்க அது அந்த கட்சியோடையது. அதுக்கு அரசாங்க பணத்தை அவங்க செலவு பண்ணலையே, அந்த கட்சியோடைய பணத்தை போட்டு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றுக்கணக்கான கோடிங்கிற ஏற்றுக்க முடியாது. நான் மறுபடியும் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். நான் மக்களுக்கு இந்த இயற்கை பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு பண்ணியிருக்கலாமேன்னு. அவங்களுக்கு தேவைப்படுறது மக்கள் சொத்தும் சரி, அரசாங்கம் சொத்தும் சரி, கிட்டத்தட்ட 37,000 கோடி நமக்கு தேவைப்படுது. இந்த 37,000 கோடிக்கு வந்து 1 பைசா கூட நம்மளுடைய மத்திய அரசு கொடுக்கல. முழுமையாக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் நம்ம மாநிலத்தில் இருக்கிற அந்த நிதி வச்சு அவங்க பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அதனால் அது கூட சொல்லக்கூடிய அந்த இது குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய இது அருகதை அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு ராமர் கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எந்த ஒரு மதமோ எந்த ஒரு கடவுளோ மக்களிடையே ஒரு பகையை உருவாக்கி மனித உயிர்களை காவு வாங்கி அதன் மூலம் ஒரு கோவிலை அமைத்து இறைவனை வழிபட வேண்டும் என எந்த ஒரு கடவுளோ மதமோ கூறுவதில்லை. இருந்த போதிலும் ஒரு மசூதியை இடித்துவிட்டு
அங்கே ராமர் கோயிலை அமைத்துள்ளார்கள். அங்கே ஏன் அதே இடத்துல நீங்கள் கட்டணும்னு கேட்டதுக்கு, ஏன் மசூதி இடிக்கணும்னு கேட்டதற்கு, அங்கே தான் ராமர் பிறந்தார், அதனால் அங்கே தான் ஏற்கனவே ஒரு இந்து கோயில் இருந்தது, அதனால தான் நாங்கள் அதை இடிச்சிட்டு மசூதியை கட்டினாங்க, அதனால் நாங்கள் மசூதியை இப்போ இடிக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பல பேருக்கு தெரியல, மசூதி இடிக்கப்பட்ட அதே இடத்தில் இப்போது ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளதா என்று கேட்டால் இல்லை. அதிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்பொழுது அந்த புதிய ராமர் கோயிலை கட்டியுள்ளார்கள். ஏன் என்று கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அதாவது எந்த மதத்திலையும் இப்போ ராமர் அன்பின் அடையாளம் தான். ராமர் கடவுள், அந்த ராமரே இது கண்டிப்பாக விரும்பியிருக்க மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு அந்த பாபர் மசூதி இடிச்சதுனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரை இழந்தார்கள். இது எந்த மதமோ எந்த கடவுளோ சொல்றது கிடையாது. அதாவது ஹிந்துஸ் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று ரிலீஜியஸ் ஹிந்துஸ், இன்னொன்று பொலிட்டிக்கல் ஹிந்துஸ். இந்த பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் இந்த பிஜேபிக்கு அவங்க நடத்தின இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விழா கிடையாது, இது ஒரு அரசியல் நிகழ்வு தான் சொல்ல முடியும். நான் மற்ற மதங்களில் இது போல 2 பிரிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மற்ற மதங்கள் போல மற்ற மதங்களில் இஸ்லாத்துலேயும் கிறிஸ்துவத்திலையும் இந்த மாதிரி 2 பிரிவுகள் இல்லை, பொலிட்டிக்கல்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் சொல்கிறது. நான் சொல்கிற விவாதம் இந்து மதத்தில் மாத்திரம் கிடையாது, இஸ்லாமத்திலையும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ உலகத்தில் இருக்க எல்லா மதத்திலையும் சர்ச்சைகள் இருக்குது. ஆனால் எந்த ஒரு மதமோ எந்த ஒரு இறைவனோ மனிதர்களிடையே பகை உணர்வை தூண்டிவிட்டு மனித உயிர்களை காவு வாங்கி அங்கே கோவிலை அமைத்து அங்கே இறைவனை வழிபட வேண்டும் என எந்த மதமோ கடவுளை சொல்லல் தான் சொல்லுவேன் நான். அது எல்லா மதத்துக்கும் இது இந்து மதத்துக்கு மாத்திரம் கிடையாது, இஸ்லாத்துக்கும் பொருந்தும், கிறிஸ்துவ மதத்துக்கும் பொருந்தும். அதாவது எந்த மதத்திலையும் இப்போ ராமர் அன்பின் அடையாளம் தான். ராமர் கடவுள், அந்த ராமரே இது கண்டிப்பாக விரும்பியிருக்க மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு அந்த பாபர் மசூதி இடிச்சதுனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரை இழந்தார்கள். இது எந்த மதமோ எந்த கடவுளோ சொல்றது கிடையாது. அதாவது ஹிந்துஸ் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று ரிலீஜியஸ் ஹிந்துஸ், இன்னொன்று பொலிட்டிக்கல் ஹிந்துஸ். இந்த பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் இந்த பிஜேபிக்கு அவங்க நடத்தின இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விழா கிடையாது, இது ஒரு அரசியல் நிகழ்வு தான் சொல்ல முடியும். நான் மற்ற மதங்களில் இது போல 2 பிரிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மற்ற மதங்கள் போல மற்ற மதங்களில் இஸ்லாத்துலேயும் கிறிஸ்துவத்திலையும் இந்த மாதிரி 2 பிரிவுகள் இல்லை, பொலிட்டிக்கல்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் சொல்கிறது. நான் சொல்கிற விவாதம் இந்து மதத்தில் மாத்திரம் கிடையாது, இஸ்லாமத்திலையும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ உலகத்தில் இருக்க எல்லா மதத்திலையும் சர்ச்சைகள் இருக்குது. ஆனால் எந்த ஒரு மதமோ எந்த ஒரு இறைவனோ மனிதர்களிடையே பகை உணர்வை தூண்டிவிட்டு மனித உயிர்களை காவு வாங்கி அங்கே கோவிலை அமைத்து அங்கே இறைவனை வழிபட வேண்டும் என எந்த மதமோ கடவுளை சொல்லல் தான் சொல்லுவேன் நான். அது எல்லா மதத்துக்கும் இது இந்து மதத்துக்கு மாத்திரம் கிடையாது, இஸ்லாத்துக்கும் பொருந்தும், கிறிஸ்துவ மதத்துக்கும் பொருந்தும். இப்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் எல்லாமே இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை அந்த நிகழ்ச்சியை வரவேற்று மிக பிரம்மாண்டமாக பண்ணப்போ தமிழ்நாடு அரசு மட்டும் இதுக்கு விதிவிலக்காக சில விஷயங்கள் செய்ததாக தகவல் போயிட்டுருக்கு. அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? விதிவிலக்கான விஷயங்கள் கிடையாது. அதாவது இங்கே எங்கே ஒரு தடையும் போடலை. இங்கே அங்கங்கே பொறுத்த வரைக்கும் அன்னதானம் செஞ்சுருக்கிறாங்க, கோயில்களில் விசேஷ பூஜைகள் நடந்திருக்கு. ஆனால் நான் சொல்கிற மாதிரி இந்த பொலிட்டிக்கல் ஹிந்துஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிஜேபிக்காரங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிகழ்ச்சியை எல்சிடி போட்டு எங்கே ஒரு மசூதிக்கு முன்னாடியும் ஒரு தேவாலயத்துக்கு முன்னாடி இதை போடும்போது தான் பிரச்சனை வருது. அது போன்ற நிகழ்வுகள் மதம் சார்ந்த ஏதாவது மோதல்கள் வந்திருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் காவல்துறை அங்கங்கே சில இடத்துல சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி பொறுத்த வரைக்கும் பூஜையை நடத்தக்கூடாது, இந்த ராமர் கோவில் விஷயமா அந்த கும்பாபிஷேக விஷயமா சிறப்பு பூஜைகளோ அன்னதானமோ நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயும் பண்ணலாம். அவங்க கண்டிப்பாக பண்ணலாம்.